சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு எந்த திட்டம் வந்தாலும் சரி வரும்போது கிட்டத்தட்ட நம்ம விவாதங்கள்ல பேசக்கூடிய நண்பர்கள் கடைசியில இந்த பிரச்சனையில தான் மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்ல தான் வந்து நிற்கிறாங்க. மங்கள்யான் திட்டத்தை கொண்டு வந்து அது வளர்ச்சி அப்படின்னு சொன்னாலும் நீங்க வந்து இதற்கு என்ன செய்தீர்கள் அப்படின்னு கேட்கறாங்க. தொழில்நுட்பம் புதிய தொழில்நுட்பங்களை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாலும் மனிதனை இந்த இழிவிலிருந்து விடுதலை செய்வதற்கான முயற்சி என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கறாங்க. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கும், அது ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கும், நம்ம புரிந்து கொள்ளவே முடியாதா? இல்லை, இது வந்து நான் என்ன சொல்றேன்னா, ஒரு வளர்ச்சி கொள்கை, அந்த கொள்கை வந்து எப்படி செயல்படுகிறது, இதான் இங்க முக்கியமான கேள்வியா இருக்கு. அந்த கொள்கை வந்து குப்பைகளை குறைக்கக்கூடியதாக நீக்கக்கூடியதாக, குப்பைன்னு நான் சொல்றதே இப்போ நம்ம ஒரு பக்கம் புற தூய்மை அக தூய்மை பற்றி பேசுவோம். புற தூய்மை என்பது கூட வெறும் தொறிவில் போடுகிற குப்பையால் மட்டுமே அந்த தூய்மை கெடுவதில்லை. நான் சொல்ல காற்றில் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் வரக்கூடியது, கதிரியக்கத்தால் வரக்கூடிய தூய்மை கேடு, நீரில் வரக்கூடியது, தொழில்துறை கழிவுகள். இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கொண்டு வந்து கேரளாவில் கழிவு கூட்டிட்டு போறாங்க, தொடர்ந்து செய்தி வருது. ஏன்னா இந்தியாவில் யாரும் எங்கும் போகலாங்கிறதுனால கேரள மருத்துவமனை கழிவுகள், அழுகிய முட்டைகள்லாம் வந்து உங்களுக்கு எல்லையோர மாவட்டங்களை கொண்டு வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்போ உலகத்துக்கு இந்தியாவை குப்பை கிடங்கா மாற்றுவதற்கான ஒரு பொருளியல் கொள்கையை நீங்க கடைபிடித்துக் கொண்டு இதை செய்யும் போது அந்த கேள்வி எழுப்பத்தானே செய்வோம். நம்ம இதை அட்வைஸ் பண்ணலாம்னா ஒரு கொள்கையை அட்வைஸ் பண்ணி வர்றதில்லை. அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு பொருளாதார கொள்கை இருக்கு. அதை எதிர்த்து போராடித்தான் தீர்க்க முடியுமே தவிர சும்மா நம்ம இதோட அதிகம் கொஞ்சம் சேர்த்துங்க என்று சொல்றதில்லை. ஏன்னா இது ஒரு சிம்பாலிக் ஸ்டெப்பே தவிர பேசிக்கா அடிப்படை கொள்கை வந்து அசுத்தத்தை பரப்புவதாக பெருக்குவதாக இருக்கிறதுங்கிறது நம்ம குற்றச்சாட்டு. அவர் சொல்றது உங்களுக்கு ஏற்புடையதா? இல்லை, தொழில் வளர்ச்சி இல்லாம வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதுங்கிறது சாத்தியமே கிடையாது. ஒரு இந்த விலைகளை எல்லாம் கொடுத்து இல்ல, இது விலைகளை கொடுக்கறதுங்கிற மாதிரி நான் பார்க்கல. சில விஷயங்கள் மாற்ற முடியாது, சில விஷயங்களை மாற்றலாம், அதற்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு. உதாரணத்துக்கு அவர் வந்து அனல் மின் நிலையத்தையும் அணு மின் நிலையத்தையும் ஒன்னா சேர்க்கிறாரு. என்னுடைய பார்வை அது கிடையாது. அணு மின் நிலையத்தின் மூலமாக நீங்க அனல் மின் நிலையத்தில் பார்க்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை தீர்க்க முடியும். அது வேற பிரச்சனையை தருதுன்னு வேணா நீங்க சொல்லலாம். கதிரியக்கம்ங்கிறது வந்து நான் அவ்வளவு பெரிய சிக்கலாக நாம் பார்க்கல. ஆனா அதுதான் வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய சிக்கல் அப்படின்னு நினைத்து போராடுறவங்களும் இன்றைக்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இன்றைக்கு வேற எந்த மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடியதாக இருந்தாலும் சரி, எங்கேயாவது ஒரு இடத்துல அதுல பேட்டரி வந்துருச்சுன்னா அது ஒரு மிகப்பெரிய சிக்கலை தரக்கூடியதாக இருக்கிறது. இன்னைக்கு பேட்டரி டிஸ்போசல் பத்தி நமக்கு ஒரு தெளிவான கொள்கை கிடையாது உலகத்திலேயே யாருக்குமே. இன்றைக்கு நம்ம வந்து இந்த மின்னணு சாதனங்களை மொபைல் போன்ல இருந்து ஆரம்பிச்சு பல்வேறு விஷயங்களை நம்ம இன்னைக்கு பயன்படுத்திட்டு இருக்கோம். அது ஒரு மிகப்பெரிய குப்பையாக உருமாறிட்டு இருக்கு. அதுக்காக நம்ம எல்லாரும் இதை நிறுத்திடுறோமா? நம்ம எல்லாரும் கையில மொபைல் போன் வச்சுட்டு இருக்கோம். ஸோ ஏதோ ஒன்று இன்னொருத்தரை பத்தி பேசுறப்ப மட்டும்தான் நம்ம அதெல்லாம் சொல்றோம். நம்ம எல்லாமே வந்து காந்தி காலத்துக்கு போயிட போறோமா, எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசிரமத்தில் ஓரத்தில் உட்காந்துட்டு பஜனை பண்ணிட்டு இருக்க போறோமானா கிடையாது, கட்டாயமாகுது. அப்படி நம்ம இருக்க போறது இல்லை. ஆனால் இன்றைக்கு நான் வந்து இந்த புதிய பொருளாதார கொள்கையை உருவாக்கி இருக்கக்கூடிய அனைத்து விதமான கருவிகளையும் நாம் பயன்படுத்தணும். ஆனா அந்த தொழிற்சாலை வரக்கூடாது. அப்ப அந்த தொழிற்சாலை வராம உங்களுக்கு எப்படி மொபைல் போன் கிடைக்க போகுது? தொழிற்சாலையை சுத்தி பேசிட்டே இருக்கிறோம். அவர் காற்று மாசுபடுவதை பத்தி பேசினாரு. குறிப்பாக கேட்கிறதா இருந்தா இப்ப சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் உடனடியாக இந்த கேள்வியை கேட்பாங்க. தூய்மைப்படுத்தும் திட்டம் இந்தியாவை அப்படின்னு சொன்னா உடனே வந்து போபால் விபத்துக்கு பிறகு ஆலையை சுற்றி இருக்கக்கூடிய ரசாயன கழிவுகள், அதன் மூலமாக ஏற்பட்ட மாசுகளை எப்படி சரி பண்றது, அதை பற்றி என்ன திட்டம் இருக்குன்னு கேட்பாங்க. அணு கழிவுகளை எப்படி நீங்க பாதுகாக்க போறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதையெல்லாம் பற்றி பேசுவதும் இந்த நேரத்தில் அவசியமானதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அவசியம். நான் இல்லைன்னு சொல்றேன். நீங்க முதல்ல சொன்னது போலதான். இப்ப வந்து இப்போ உதாரணத்துக்கு நம்முடைய பத்ரி சேஷாத்ரி அவர்கள் சொன்னதும் கூட நீங்க பாருங்க. ஓகே, இண்டஸ்ட்ரியலைசேஷன் வேணாம், ஏன்னா அது வந்து மாசுபடுத்தும், காசு இதெல்லாம் வந்து அட்மாஸ்பியரை பொல்யூட் பண்ணும். இண்டஸ்ட்ரியலைசேஷன் இல்லைன்னு நினைச்சுக்கோங்க. இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஏதோ புது தொழிற்சாலைகள் வரல, ஏன்னா அது வந்து மாசுபடுத்திடும் சொன்னா இங்க இருக்கிற இளைஞர்களுக்கு யார் வேலை கொடுக்குறது? இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கலன்னா என்ன பண்ணுவான்? வேலை இல்லாத இளைஞர் என்ன பண்ணுவான்? துப்பாக்கி எடுப்பான். லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் கிரியேட் ஆகும். அப்போ இதெல்லாம் ஒண்ணு அதுங்க. இப்போ பிரச்சனை டெல்லியில வந்தது, மாசுபடுது, பஸ் எல்லாம் வந்து இந்த இதனால புகை கக்குவதனால பண்ணுது. உடனே சிஎன்ஜி டெக்னாலஜி கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி இன்னோவேஷன்ஸ் வரணும். இதுவும் தேவை, அதுவும் தேவை. அதற்கான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்பதுல மாற்று கருத்து அல்ல. அதெல்லாம் வந்தா
தொழிற்சாலைகள் அதிகமா வந்தா, தொழில் திட்டங்கள் வந்தா அது பொல்யூட் பண்ணிடும்னு பேசினா இங்க இருக்கிற இளைஞருடைய வாழ்க்கையை இந்த அரசாங்கம் பார்க்க வேண்டாமா? அவங்களுக்கு வேலை வாங்கி தர வேண்டாமா? பொல்யூட் பண்ணிடும்னு சொன்னதாக நீங்க ஏன் நினைக்கிறீங்க? அது வந்து இருக்கக்கூடிய விதிகளின் படி சுற்றுச்சூழல் அமைச்சகம் அதை கிளியர் பண்ணட்டும். ஏன் வேகமாக இங்க ஒரு நிமிடம் கூட தாமதமாகாது, உடனடியாக நாங்க அனுமதி கொடுப்போம், அந்த மாதிரி அனுமதிகள் கொடுக்கப்படுகின்றன ஒரு கேம்பெயின் வர்றதுனாலதான் உடனடியா ஃபைல்ஸை கிளியர் பண்ணுவோம்னு சொல்லுவது அது வந்து தவறு. அப்படிதான் அர்த்தம் இல்ல. அது என்ன அப்படியே நீங்க அர்த்தம் எடுத்துக்க வேண்டியது. ரெட்டேபிசத்தை ஒழிச்சு கட்டுவேன்னு சொன்னா, ரெட்டேபிசம் ஒழிச்சு கட்டுவேன்னு சொன்னா எல்லாத்துக்கும் உடனே திட்டத்தை ஓகே பண்ணிடுவோம் அர்த்தமா? இதுக்கு அப்படி எடுத்துக்க வேண்டிய அவசியம். இன்னொரு இவரு நம்முடைய மரியாதைக்குரிய தியாகு அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை தான் நான் சொல்லுவேன். நீங்க ஒத்துக்கிறேன், இப்ப நம்முடைய பத்ரி அவர்கள் சொன்னது போல எத்தனையோ கழிவுகள் வருகிறது இல்லைன்னு சொல்லல. இதை எப்படி டிஸ்போஸ் பண்ணணும் அந்த மாதிரி டெக்னாலஜியை நம்ம பார்க்கணுமே தவிர இது வருது அதனால அது கூடாது அப்படி பேசவே முடியாதுங்க. ஒரு நாடு எப்படி வளரும், பின்ன எப்படி தொழிலாளர்களுக்கு வேலை கொடுப்பீங்க? அவர்கள் அண்ட்ரஸ்ட் ஆனா, நாட்டில் அண்ட்ரஸ்ட் ஆனா அது எவ்வளவு பெரிய லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணும். அது எவ்வளவு பெரிய இந்த நாட்டினுடைய இறையாண்மையோ பாதுகாப்பையோ கேள்விக்குறியாக்கும். இதெல்லாம் யோசிக்கணும் இல்லைங்க. அதாவது அனல் மின் நிலையம் அணு மின் நிலையத்தை நான் சேர்த்து சொல்ல, நான் சொன்னது ஆராஸ் பல்கலைக்கழகத்தினுடைய ஆய்வறிக்கை ரெண்டையும் சேர்த்து இந்த தண்ணீருக்கு எப்படி. ஏன்னா பல அணு மின் நிலையங்களை நிறுவிய சோவியத் அதிபர் கோர்பச்சேவ் சொல்றார், நாம் இந்த அணு உலைக்காக கொடுத்திருக்கிற விலை அதிகம். ஏன்னா நம்ம வெளிப்படையா தெரிகிற செலவு மட்டும்தான் பார்க்கிறோம், எந்திரம் தயாரிக்கிற செலவு, மூலப்பொருள் செலவு பார்க்கிறோம். தண்ணீர் எவ்வளவு செலவாகுதுங்கிறத நம்ம கணக்கிட்டு பார்த்தோம்னா இந்த அணுமின் எப்பயுமே வந்து இது ஒண்ணு அணு என்பது ஒரு பிரச்சனை. ஏன்னா ஏற்கனவே நானும் பத்ரியும் பேசியிருக்கிறோம் ஒரு விவாதத்திலேயே. அப்பயே ஒரு செய்தி என்னன்னா, இது ரெண்டு தரப்பு விஞ்ஞான கருத்துக்களும் இருக்கு, இது விஞ்ஞான மறுப்பல்லன்னு அவரே ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அது தனி. ரெண்டாவது, எந்த ஊர் மக்கள் ஏற்றுக்கொள்ள அங்க கொண்டு போய் அமைக்கட்டும்னு சொன்னார். அது ஒரு பக்கம். இன்னொன்னு என்னன்னா, வளர்ச்சி என்று சொல்லி ஒரு நான் ரெனியூவபிள் எனர்ஜி சோர்சஸ் இருக்கு பாருங்க, புதுப்பிக்க முடியாத. இப்ப நீங்க சூரிய சக்தியை எவ்வளவு வேணாலும் பயன்படுத்தி கொண்டே போகலாம். ஆனா மண்ணுக்குள் இருக்கிற நிலக்கரி பெட்ரோல் அப்படி பயன்படுத்த முடியாது. அமெரிக்காவில் வந்து ஹைட்ரோ கார்பன் வெல்த்தை வந்து சேமிச்சு வைக்கிறாங்க வருங்காலத்திற்கு. அதுக்காக தான் அவங்க அரபு நாடுகள்ல இருந்து இறக்குமதி பண்ணிக்கிறாங்க எண்ணெயை. அவங்களுக்கு அதிகமான இது இருக்கு, புதை படிவங்கள் இருக்கு, டெபாசிட்ஸ் இருந்தா கூட எடுக்க மறுக்கிறாங்க. இங்க என்ன பண்றோம், நம்ம அவசரமா எடுத்து கொடுக்கறதுக்கும் அதுக்கு பன்னாட்டு குழுமங்களை அழைக்கிறதுக்குமான முயற்சி பண்றோம். இந்த வளர்ச்சி கொள்கை உதவாதுன்னு தான் நம்ம சொல்றோம். ஒரே ஒரு மாற்று கருத்துங்க, இன்றைக்கு அமெரிக்கா மாறிடுச்சு. அவங்க ஷேல் கேஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு புதைப்படிவ எரிபொருளை வந்து பெருமளவு எடுத்து கடந்த ஆண்டு அவர்கள் வெளிநாடுகளுக்கு அனுப்பக்கூடிய அந்த நெட் இன்ஃப்ளோ வர்சஸ் அவுட்ஃப்ளோல முதல் முறையாக அவர்கள் நாட்டிலேயே பெருமளவு ஹைட்ரோ கார்பன்ஸை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் இந்த ஆண்டு. என்ன கேட்டீங்கன்னா, நான் நிச்சயமாக ஹைட்ரோ கார்பன்ஸுக்கு எதிராக நான் ஒரு கொள்கையை தான் நான் வைத்திருக்கிறேன். அதுல இருக்கக்கூடிய சிக்கல் நிறைய. அப்ப நீங்க உங்களுக்கு மாற்று வந்து சூரியனும் அணுவும். சூரிய ஒளி மின்சாரம் உதாரணத்துக்கு இன்றைக்கு ஒரு யூனிட் ஆகக்கூடிய காற்றாலை இந்தியால மிக குறைவான இடங்கள்ல தான் வைக்க முடியும். கடல் அலைகள்ல இருந்து இன்னைக்கும் வேண்டிய அளவுக்கு எடுக்க முடியாது. இன்றைக்கு சூரிய ஒளி மிக அதிகமான செலவுல ஓடிட்டு இருக்கு. அப்ப வேற வழி இல்லாம நீங்க இன்னும் பல ஆண்டுகளுக்கு அணு மின்சாரத்தை பயன்படுத்தி தான் ஆகணும். அதுக்கு வேற வழி கிடையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். தொடர்ந்து பேசலாம், ஒரு இடைவேளைக்கு அப்புறம் தொடர்ந்து பேசலாம். செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு